செய்திகள். தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் தேவையற்றது. தமிழ் மக்கள் ஆதரவு என்றும் ரணிலுக்கே. வஜிர நம்பிக்கை. முன்னாள் எம்பி டயானா கைது செய்யப்படுவாரா? எடுக்கப்பட்ட அதிரடி நடவடிக்கை. இலங்கையில் தமிழ் விகாரை கட்டப்பட வேண்டும். ராகுல தேரர் பகிரங்கம். இலங்கையில் போருக்கு பின்னரும் தமிழர்களுக்கு எதிராக சித்திரவதை. முல்லைத்தீவில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 100க்கும் மேற்பட்ட மரக்குற்றிகள் மீட்பு. கிராம உத்தியோகத்தர் நியமனங்களில் அநீதி முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. பெண்ணொருவரின் பல மில்லியன் ரூபாய் சொத்துக்கள் முடக்கம். 18 மாதங்களுக்கு பின் இந்தியாவுக்கு புது தூதரை நியமித்தார் சீன அதிபர். தமிழ் அரசியல்வாதிகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கினாலும் தமிழ் மக்களின் வாக்குகள் ரணில் விக்ரமசிங்கவுக்கே கிடைக்கும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜிர அபேவர்தன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்கள் விரும்புகின்ற தலைவராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திகழ்கின்றார். இந்நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அவர் போட்டியிடுகின்ற நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் ஏன் வேண்டும்? இந்த விடயத்தில் வடக்கு தமிழ் அரசியல்வாதிகள் ஏன் அதிக கவனம் செலுத்துகின்றனர் எனவும் கேள்வி எழுப்பினார். அதேவேளை நடக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பில் வடக்கு தமிழ் அரசியல்வாதிகள் கவனம் செலுத்த வேண்டும். அதை விடுத்து மக்கள் விரும்பாத சாத்தியமில்லாத விடயங்கள் தொடர்பில் பேசி காலத்தை வீணடிக்க கூடாது. அந்த வகையில் தமிழ் பொது வேட்பாளர் விடயமும் தேவையற்ற ஒன்று. தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் வடக்கு தமிழ் அரசியல்வாதிகள் என்ன தீர்மானம் எடுத்தாலும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கே தமிழ் மக்கள் ஆதரவு வழங்குவார்கள் எனவும் தெரிவித்தார். இலங்கை பிரஜா உரிமை வைத்திருந்ததாக தவறான தகவலை கூறியமை, விசா அனுமதி இல்லாமல் நாட்டில் தங்கியிருந்தமை, தவறான தகவல்களை முன்வைத்து ராஜதந்திர கடவுச்சீட்டை பெற்றுக் கொண்டமை உட்பட்ட காரணங்களை முன்வைத்து முன்னாள் எம்பி டயானா கமகேவை கைது செய்வதற்கான ஆலோசனைகள் நடத்தப்படுவதாக அறிய முடிகின்றது. டயானா கமகேவுக்கு எதிரான நீதிமன்ற தீர்ப்பின் பிரதி உத்தியோகபூர்வமாக கிடைத்த பின்னர் அது தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனைகளை பெற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் முறையிட குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் தயாராகி வருவதாக அறிய முடிகிறது. இதேவேளை நீதிமன்ற தீர்ப்புக்கு அமைய இதுவரை காலம் டயானா கமகே பெற்ற எம்பிக்கான ஊதியம், ராஜாங்க அமைச்சருக்கான ஊதியம் கொடுப்பனவுகளை அவரிடமிருந்து அறவிடவும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இலங்கையில் தான் மரணிக்கும் முன் தமிழ் விகாரை ஒன்று கட்டப்பட வேண்டும் என ராகுல தேரர் தெரிவித்துள்ளார். ஊடகத்திற்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு அந்த தமிழ் விகாரையில் நூற்றுக்கணக்கான தமிழ் தேரர்கள் இருக்க வேண்டும் எனவும் அச்சமின்றி தமிழர்கள் விகாரைக்கு செல்லும் நிலை நாட்டில் ஏற்பட வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். மேலும் இலங்கையில் உள்ள தமிழர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்காக குரல் கொடுக்கவும் தமிழ் அரசியல் தலைவர்களின் ஆதரவுடன் மக்களுக்காக சேவை செய்யவும் தான் உள்ளிட்ட காவி உடை அணிந்து தேரர்கள் தயாராகியிருப்பதாக ராகுல தேரர் தெரிவித்துள்ளார். எனினும் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தலைவர்கள் தேரர்களிடம் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள ஏன் தயங்குகிறார்கள் என்றும் தேரர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதேவேளை ஈழத்தமிழர்கள் உலகின் பல நாடுகளில் தற்போது பறந்து வாழ்ந்து சாதனை படைத்துள்ளதாகவும் அவர்களுக்கு இலங்கையை கைப்பற்ற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது எனவும் ராகுல தேரர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்நாட்டு போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட பின்னரும் தமிழ் மக்களுக்கு எதிரான சித்திரவதைகள் தொடர்வதாக சர்வதேச உண்மை மற்றும் நீதி திட்டம் தெரிவித்துள்ளது. இதன்படி 2015 தொடக்கம் 2022 ஆண்டுக்குள் இடைப்பட்ட காலப்பகுதியில் சித்திரவதைகளுக்கு உள்ளானதாக கூறப்படும் 123 தமிழர்களின் விவரங்களையும் ITJP வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இலங்கைக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள இந்த குற்றச்சாட்டை அரசாங்கத்தின் அமைச்சர் ஒருவர் நேற்றைய தினம் முற்றாக மறுத்திருந்தார். போருக்கு பின்னர் இலங்கையில் நடத்தப்பட்டதாக கூறப்படும் துஷ்பிரயோகங்களை ஆவணப்படுத்தி வரும் லண்டனை தளமாக கொண்டு சர்வதேச உண்மை மற்றும் நீதி திட்டம் அறிக்கையாக வெளியிட்டுள்ளது. 2022 ஜூலை மாதம் இலங்கையின் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க பதவியேற்றதன் பின்னர் மேற்குறிப்பிட்ட 123 பேரில் 11 பேர் தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இவ்வாறு பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் நபர்கள் பிரித்தானியாவில் புகலிடம் கோரியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இலங்கைக்கு எதிராக சர்வதேச சமூகம் அழுத்தத்தை பிரயோகிக்காத வரையில் தமிழர்களுக்கு எதிராக அடக்குமுறை தொடரும் என ITJP-யின் நிறைவேற்று பணிப்பாளர் யாஸ்மின் சூகா தெரிவித்துள்ளார். இந்த அறிக்கை தொடர்பில் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட வெளியுறவுத்துறை ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய, யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட பின்னர் மனித உரிமைகள் பிரச்சினைகளை நிவர்த்தி செய்வதற்கும் தமிழர்களுக்கு காணிகளை விடுவிப்பது, ராணுவத்தை முகாம்களுக்கு மட்டுப்படுத்துவது உள்ளிட்ட நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்கும் இலங்கை பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. அத்துடன் காணாமல் போனதாக
வருவதாக கூறப்படும் மக்கள் தொடர்பான வழக்குகளை ஆராய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட இரணைப்பாலை பகுதியில் தனியார் காணியொன்றில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பல லட்சம் பெறுமதியான 100க்கும் மேற்பட்ட முதிரை மரக் குற்றிகள் முல்லைத்தீவு போலீசாரால் நேற்றைய தினம் கைப்பற்றப்பட்டுள்ளன. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முல்லைத்தீவு போலீசார் மேற்கொண்டு வருவதுடன் விசாரணைகளின் பின்னர் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை இவ்வாறு இடம்பெறும் சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்த அரசு அதிகாரிகள் உடனடியாக உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தற்போது வழங்கப்படும் கிராம உத்தியோகத்தர் நியமனத்துக்காக கிண்ணியா பிரதேச செயலக பிரிவிலிருந்து 11 பேர் நேர்முக பரீட்சைக்கு அழைக்கப்பட்ட போதிலும் 2 மாத்திரமே நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மக்ரூப் கவலை வெளியிட்டுள்ளார். இந்த விடயம் குறித்து மீள்பரிசீலனை செய்யுமாறு உள்நாட்டு அலுவல்கள் பிரதி அமைச்சர் அசோக பிரியந்தவை சந்தித்து வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று பிரதி அமைச்சரை சந்தித்து இவ்வேண்டுகோளை அவர் முன்வைத்துள்ளார். கிராம உத்தியோகத்தர் நியமனத்திற்காக நடத்தப்பட்ட போட்டி பரீட்சையில் நியமனம் பெறும் எண்ணிக்கையினரை விட அதே போன்ற 1 மடங்கு தொகையினர் வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய நேர்முக பரீட்சைக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். இதன்படி கிண்ணியாவிலிருந்து 11 பேர் நேர்முக பரீட்சைக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். எனவே 5 அல்லது 6 பேருக்கு நியமனம் வழங்கப்பட வேண்டும். எனினும் தற்போது 2 மாத்திரமே நியமனம் வழங்கப்படுகின்றது. ஏனைய பிரதேச நியமனங்களோடு ஒப்பிடுகையில் கிண்ணியா பிரதேசத்துக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. எனவே இது குறித்து மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார். காலி பிரதேசத்தில் பெண்ணொருவருக்கு சொந்தமான பல மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை தடை செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்த சொத்து எவ்வாறு ஈட்டப்பட்டமை குறித்து தகவல்கள் வெளியிடப்படாமை காரணத்தினால் காலி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் அவரின் சொத்துக்கள் தடை செய்யப்பட்டுள்ளன. தடை செய்யப்பட்ட சொத்துக்களின் சந்தை பெறுமதி சுமார் 120 மில்லியன் ரூபாய் என போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த சொத்துக்களில் காலி தடல்ல பிரதேசத்தில் 4 மாடி கட்டிடமும் அக்மீமென பிரதேசத்தில் 1.5 ஏக்கர் தேயிலை மற்றும் மிளகு காணியும் உள்ளடங்குவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த சொத்துக்கள் தொடர்பில் எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவிக்கின்றனர். 18 மாதங்களுக்கு பிறகு இந்தியாவுக்கான தூதராக ஷியோ பெங்கோங் என்பவரை சீன அதிபர் ஷி ஜின்பிங் நியமித்துள்ளார். இந்தியாவிற்கான சீன தூதராக சன் வெய்டோங் பதவி வகித்து வந்தார். அவரது பதவிக்காலம் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துடன் நிறைவு பெற்றது. தற்போது இவர் அந்நாட்டின் வெளியுறவு இணை அமைச்சராக உள்ளார். இவரது பதவிக்காலம் முடிந்த பிறகு இந்தியாவிற்கான புது தூதர் யாரையும் அந்நாட்டு அரசு நியமிக்கவில்லை. இந்நிலையில் இந்தியாவிற்கான புதிய தூதராக ஷியோ பெங்கோ நியமிக்கப்பட்டுள்ளார். இது பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இருப்பினும் இந்த நியமனத்தை சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் PDI செய்தி நிறுவனத்திடம் உறுதி செய்துள்ளது. ஷியோ பெங்கோ விரைவில் டெல்லி வந்து தூதராக பதவியேற்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும்